கோடி புண்ணியங்களை தரும் புரட்டாசி மாதம். மாதங்களிலே புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும். பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது இந்த புரட்டாசி மாதம். அதாவது தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதம் என்று சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம். புரட்டாசியில் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை. புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆகிய இன்று துவங்கி இருக்கிறது. புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியால் அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளாக உள்ளது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தியும் 2வது சனிக்கிழமையில் ஏகாதசி திதியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியனவும் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் 2ஆம் பௌர்ணமியிலும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இக்கலியுக மாந்தர்களை இரட்சிப்பதற்காகவென்றே திருவேங்கடம் என்னும் திருமலையில் புரட்டாசி மாதம் திருவோண திருநன்னாளில் தம்மை வெளிப்படுத்தினார். அற்புதமான அந்த கோவிந்தா நாமத்தின் சிறப்பு அளவிட முடியாத ஒன்றாகும். எம்பெருமான் ஸ்ரீ திருவேங்கடமுடையானை அவருக்கென்று சிறப்பாக அமைந்துவிட்ட கோவிந்தா என்ற மகத்தான திருநாமத்தை கூறி வழிபடுவோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா 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 கோவிந்தா. ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.